ஹாய் ஹலோ மக்களே, நாங்க பெருமாள் கோயிலுக்கு வந்திருந்தோம். அங்க நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் எல்லாம் புதுசா கிடைச்சிருக்காங்க. இந்த கோயிலை பத்தி பேசுறாங்க. சார் எங்க இருந்து வந்திருக்காரு நம்ம கேட்போம். ஆமா, வணக்கங்க அனைவருக்கும். நான் திருச்சியில வந்திருக்கேன். திருச்சி கே கணேசன். நான் பாரத மிகுமின் நிறுவனம் பிஹெச்எல்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து ரிட்டையர் ஆனேன். நான் ரிட்டையர் ஆகி 11 வருஷம் ஆயிடுச்சு. என்னோட தம்பி சாருக்கு 71 வயதாவதான். சாரு ஹில்ஸ், அதாவது ஸ்டெப் ஏறி பெருமாளை சேவிச்சுட்டு போறாரு. இந்த பெருமாளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் திருச்சியில இருக்கிறதுனால ஸ்ரீரங்கம் பெருமாள் 108 திவ்ய தேசத்துல முதல் திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம் பெருமாள். அங்கேயும் ரங்கநாதர் பள்ளி கொண்டிருக்காரு, இங்கேயும் ரங்கநாதர் பள்ளி கொண்டிருக்கார். ஆனா இந்த ரங்கநாத பெருமாள், திருநீர்மலை ரங்கநாத பெருமாள் பாலாலயம் பண்ணிருக்கிறதுனால நம்ம படுத்திருக்கிற ரங்கநாதரை நம்ம பள்ளி ரங்கநாதரை பார்க்க முடியாது, உற்சவரை தான் பாக்குறோம். அந்த ஊர்லயே குருக்கள் சொன்னாரு, ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கும் இந்த பெருமாளுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னா, ஸ்ரீரங்கம் பெருமாள் 2 கையோட தான் இருப்பாரு. அப்போ அந்த 2 முனிவர்களும் அந்த பெருமாள்கிட்ட 400 வருடங்கள் தவம் இருந்து கேட்டாங்களாம், நீ எப்படி வைகுண்டத்துல மற்றவங்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கறியோ வந்தவங்களுக்கு, அந்த மாதிரி நீங்க இங்க ஒரு பூலோகத்துல காட்சி கொடுக்கணும், பூலோக மக்களுக்கு நல்லபடியா இருக்கணும்னு சொல்லி 2 ரிஷிகளும் வேண்டியதன் காரணமாக இந்த ஊர்ல ரங்கநாத பெருமாள் 4 கையோட, எப்படி வைகுண்டத்துல பெருமாள் இருக்காரோ அதே மாதிரி 4 கையோடையும் பூதேவி ஸ்ரீதேவியோடையும் அந்த 2 ரிஷிகளோடையும் காட்சி தர்றாரு. மகாலட்சுமி தாயார் பக்கத்துல இருக்கா, ஸ்ரீதேவி பூதேவி பாதத்துல இருக்காங்க. அதே மாதிரி ரங்கநாதர் இங்க பள்ளி கொண்டிருக்காரு. திருநீர்மலை இதே மாதிரி 5 இடங்கள்ல ரங்கநாதர் இருக்காரு, பள்ளி கொண்டிருக்காரு. அதனால திருவனந்தபுரத்துல 1, ஸ்ரீரங்கப்பட்டணம் கர்நாடகால 1, இங்க 1, இன்னொரு 5வது ஸ்ரீரங்கம் திருச்சி தான் முதல்து 108 திவ்ய தேசத்துல, அதுதான் 1. அதே மாதிரிதான் இங்கேயும் பள்ளி கொண்டிருக்காரு. நீங்க முடிஞ்சா சென்னையில இருக்கவங்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பா பாருங்க. திருநீர்மலை பல்லாவரம் போற ரூட்ல, அனகாபுத்தூர் ரூட்ல இருக்கு, கட்டாயம் பாருங்க. சூப்பரா சொன்னீங்க போங்க. இது படி ஏறுறது சிரமமே கிடையாது. 71 வயசான நானே ஏறி தாராளமா ஏறி வரலாம். பெருமாளோட அனுகிரகம் உங்க குடும்பத்துக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். நான் திருத்தணி, எங்களுக்கு குலதெய்வம் சுப்பிரமணிய சுவாமி கோயில், அதுக்கு 2 நாள் முன்னாடி வந்திருந்தேன். அப்போ என்னோட தம்பி வீட்டுக்கு இங்க வந்தேன். அவர் ரயில்வேல இருந்து ரிட்டையர் ஆனவர். நன்றி, வணக்கம். திருநின்ற ஊர்ல இருக்கேன் இப்போ சென்னையில. ஆமா ஆமா, எங்க அப்பா அம்மாக்கு திருமணமான கோயில் இது. ஆமா, அவங்களுக்கு 88 வயசு ஆகுது. 88 வயசு. ஆமா, அதனால அங்க இங்க வந்திருக்கோம். சரி, எல்லாத்துக்கும் ஓகே, பாய் சொல்லுங்க. நன்றி, மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.